இதுதாங்க சபை. ஆமென் சொல்லுவோமா? இந்த சபை சாதாரணமாய் வாங்கப்பட்டது அல்ல, விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்துதான். ஆமென் சொல்லுங்களேன். நாமெல்லாம் ஒரு காலத்தில் அந்தகாரமா இருந்தோம், இருளா இருந்தோம். ஆனா அந்தகாரமா இருந்த உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றினார். ஆமென். நீங்கள் 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது. வாசிப்போமா? சீக்கிரம் எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். வசனங்கள் எவ்வளவு ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடாது, நல்லா டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். அதில் 1 பேதுரு 1:19 வாசிப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அப்ப மீட்கப்பட்டவங்க கூடுற இடம் தாங்க சபை. ஆமென். இந்த சபைகளுக்குள்ளே துன்மார்க்கர்கள் இருப்பது இல்லை, அநியாயக்காரன் இருப்பது இல்லை, விபச்சாரக்காரன் இருப்பது இல்லை, பாவம் செய்கிறவன் இருக்கிறது இல்லை. சபையில வரும் பொழுது யார் தான் வராங்களா? மீட்கப்பட்டவர்கள். இன்னும் சொன்ன அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்று, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலரோட உபதேசத்துல அல்லேலூயா சொல்லுங்களேன் வந்து நிலைத்து. அப்ப சபைக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபை என்பது ஒரு தோட்டம். சொல்லுங்க, சபை என்பது என்னது? தோட்டம். நீங்கள்லாம் மரம். ஆமென் சொல்லுங்களேன். மரமா இருக்கிறீங்க, சிலது கொடியா இருக்கிறீங்க. ஆமென். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம எல்லாம் எந்த மரமா இருந்தோம்? பட்ட மரமா இருந்தோம். இயேசு சொன்னார், நீங்கள் பட்ட மரம், நான் பச்சை மரம் சொன்னாரு. ஆனா உங்களை என்னையும், பட்டமரமாய் இருந்த உங்களை என்னையும் பச்சை மரமாய் மாற்றுவதற்காக தன் ரத்தத்தையே கொடுத்து, அல்லேலூயா சொல்லுங்களேன், அருந்த கொடியா இருந்த உங்களை பச்சை கொடியா மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்களேன். காய்ந்து போன மரங்களா இருந்த உங்களை கனி கொடுக்கிற மரங்களா இருந்த. ஒரு காலத்துல நமக்குள் இருந்து என்ன வெளிப்பட்டது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், கோபங்கள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் வெளிப்பட்டு இருந்தது. நீங்க சபைக்குள்ள மீட்கப்பட்டு வரும் பொழுது ஃபுல் வாஷ், எல்லாமே கழுவப்பட்டு என்ன பண்றோம்? சபைக்குள்ள வரும் பொழுது இது தோட்டமாக பார்க்கிறார். ஆமென். ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலத்துல நீங்க பாழா கிடந்தீங்க, பாலைவனமா கிடந்தீங்க. நீங்க வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். ஏசாயா 51:3 வாசிக்கும் பொழுது, வாசிப்போம். 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்து, வாசிப்போம், பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனாகவும் அதன் அவாந்தர வெளிகளை கர்த்தருடைய தோட்டமாய். அப்ப கர்த்தருடைய தோட்டம் சொன்ன வந்துட்டாவே அந்த தோட்டத்துக்குள்ள அழுகை இல்ல. அந்த தோட்டத்தில் என்ன இருக்குதா? கர்த்தருடைய தோட்டமாகவும் ஆக்குவார். அப்ப கர்த்தருடைய தோட்டத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆமே, துதியும் கீதை. இதுதாங்க கர்த்தருடைய தோட்டத்துல. இந்த தோட்டத்துல தான் கர்த்தர் உலாவுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபை என்பது கள்ளர் குகை அல்ல. இன்னைக்கு நிறைய சபைகள் இல்ல கள்ளர் குகை போல இருக்கிறது. ஆண்டவர் இல்ல சபைகளிலே. ஏன் ஆண்டவர் இல்ல? ஆண்டவருக்கு இது முதலிடம் கொடுக்கிறது இல்ல. நான் ஒன்னு சொல்றேன், எந்த சபை தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லையோ அதை தேவன் அங்கீகரிக்கப்படாத சபைகள். எந்த சபையை தேவன் அங்கீகரிக்கிறார்? தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்து தேவ சித்தத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை நியமித்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த சபை தாங்க தோட்டமாக பார்க்கிறார் ஆண்டவர். அந்த தோட்டத்துக்குள்ள வரார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கும்? சொல்லுங்க. தோட்டம் இருக்குன்னா தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கணும்? கனிகள் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தோட்டம் இருக்குன்னா பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், கனி இருக்கும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆமென். இவைகளெல்லாம் நிரப்பப்பட்டதாங்க ஒரு சபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம். அப்ப திராட்சை தோட்டம் என்பது யாருன்னு சொல்றாரு? இஸ்ரவேலின் வம்சமே. அப்போ ஆண்டவர் நம்மளால ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். என்ன இஸ்ரவேலா இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். ஆமென். அப்ப சபை என்பது தோட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கிறது? அழகு செடிகள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா வெறுமையான ஒரு தோட்டமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைகள் வெறுமையாய் சத்துரு பூவையும் பிஞ்சையும் குளிநெறிகளும் சிறுநெறிகளையும் என்ன பண்ணது? பூவையும் பிஞ்சையும் கெடுத்து சபைகள் என்ன மாதிரி தெரியுமா இருக்குது? கள்ளர் குகையா இருக்குது. பரிசுத்தத்தை இழந்து போன சபைகளா இருக்கிறது. மரங்கள் வெட்டப்பட்டு. ஹல்லேலூயா. 4வது வசனத்தை சீக்கிரம் வாசிக்க, நேரம் இல்லை. உம்முடைய சத்துருக்கள் ஆலயத்திற்குள் கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளமாய் நாட்டுகிறார்கள். கோடாரிகளை எடுத்து அப்ப மரம் என்பது என்னது? சபைக்குள் இருக்கிற மரங்கள் எல்லாம் பிசாசு நீங்க வெட்டிட்டு இருக்கலாம். ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாதிரி 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சபைகள் எல்லாம் வாசிப்போம். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உம்முடைய நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் எரித்து அசுத்தப்படுத்தினார்கள். தேசத்தில் உள்ள சபைகள், ஆலயங்கள் எல்லாம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆலயமா இருக்கக்கூடாது. இந்த ஆலயத்தில், இந்த தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஆராதிக்கும் போது தேவன் உலாவிக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது தோட்டம் மாத்திரமல்ல, ஆலயம் என்பது விருந்து சாலை. ஆமென் சொல்லுங்களேன். சாப்பாடு கொடுக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனவாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ விருந்து சாலை என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். மணவாளன் எங்க கொண்டு போறார்? விருந்து சாலைக்கு கொண்டு போறார். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தின் விருந்து குடி மது. மதுவை குடிக்கிறாங்க, மாது. அதுதான் அங்க உலகத்தின் விருந்து. ஆனா இங்க பரிசுத்த விருந்துல வரும்போது இங்க என்ன இருக்கிறது? ஆமென் சொல்லுங்க. திருவிருந்து. என்ன விருந்து? திருவிருந்து. அவருடைய நேசத்தை வெளிப்படுத்துகிற விருந்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நேசத்தையே ஆமென் சொல்லுங்க வார்த்தையாய் இருக்கிற அவருடைய வார்த்தையை சாமென் சொல்லுங்க அப்பமாய் கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இது இங்கு வார்த்தைகளை கொடு நல்ல சாப்பாடு கொடுக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு சபைக்குள்ள வந்த ஜனங்க வசனத்தை கவனிக்கிறது இல்லை. நல்ல பாருங்க. இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க வச்சுங்களேன். போன உடனே என்ன பண்ணுவாங்க? இலைய போடுவாங்களா இல்லையா? இலைய போட்டு யாரை பார்ப்பீங்க? யாரை பார்ப்பீங்க? சாப்பாடு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள பார்ப்பீங்க. பிரதர் நல்ல பீஸா போடுங்க பிரதர், நல்ல பீஸ். இதே தான் சொல்லி கிடைப்பீங்க. அதே போல ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை எனக்கு வார்த்தையை கொடு. ஆண்டவரை வார்த்தையை கொடுங்கப்பா, வார்த்தையை கொடு. ஆண்டவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பா. நீங்க புசிக்க 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 ஆவிக்குரிய பலன் அடைந்து இந்த உலகத்துல கர்த்தரோட சாட்சியா வைப்பார். ஹல்லேலூயா. இது விருந்து சாலைங்க. இது ஒரு தோட்டம். ஆமென் சொல்லுங்களேன். சபை என்பது ஒரு தோட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்ப யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 5, 6 வசனங்களை வாசிப்போம். சீக்கிரம். தேங்க்யூ. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும். லிசன், கவனிக்கணும். சபை என்பது யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டதுதான் சபை. சபைக்கு தலைவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாதது சபை அல்ல, அது கள்ளர் குகை. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
வியாபார ஸ்தலம் அல்ல சபை. தேவனை பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிப்பதுதான் சபை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகளை எப்படி நம்ம கனிகளை கொடுக்க முடியும்? மிகுந்த கனிகள். இந்த மிகுந்த சபை என்பது கனி கொடுப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை சபைக்கு கொண்டு வருகிறார். என்ன கனி கொடுக்கிறோம்? அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம். ஆமே சொல்லுங்களேன். இந்த இத்தனை 17 விதமான கனிகள். அல்ல எத்தனை கனிகள்? 17 கனிகள். அல்லையே சொல்லுங்களேன். இந்த 17 கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவா நீங்கள் கனி கொடுப்பதினாலே பிதாவானவர் என்ன பண்றாரா? மகிமைப்படுகிறார். சபையின் மூலம் என் தெய்வம் மகிமைப்பட்டு கொண்டிருக்க, அதாங்க சபை. தேவன் மகிமைப்படாத எதுவும் சபை அல்ல. சபை என்பது பிதா மகிமைப்பட வேண்டும், குமாரன் மகிமைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் சபையில பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கனிகளை கொடுப்பதனாலே யார் மகிமைப்படுறாரா? பிதாவானவர் மகிமைப்படுறாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த கனிகள் இருக்கிறது? 10 வருஷம் 50 வருஷம் விசுவாசி, ஆனா குணம் மாறலையா? பேய் குணம் அப்படிதான் இருக்குது. வட்டி கொடுக்கிறது இன்னும் மாறலையா? வட்டி கொடுறது இன்னும் மாறல. பாவம் இன்னும் மாறல. சாபம் இன்னும் மாறல. ஏன்? இத்தனை வருஷம் சபைக்குள்ள வந்து என்ன இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா பேரோ ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனா இப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்ல. கூனி குறுகி போன நிலைக்கு காரணம் உனக்குள்ள தெய்வீகம் வெளிப்பாடு, தெய்வீகத்தினுடைய வல்லமையை நீ ரிசீவ் பண்ணல. ஹல்லேலூயா. 18 வருஷமா ஒரு கூனியா இருக்கிற எவாவுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தி. அவ எங்க தான் இருக்கிறா? ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறா, ஜெப வீட்டுல தான் இருக்கிறா. ஆனா என்ன எப்படி? சாத்தானால கட்டப்பட்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த ஆலயத்துக்குள்ள இயேசு வந்தாரோ அவருடைய கூன் நிமிரப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள பூரணமா, அதாவது இது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து 2 பாட்டு பாடிட்டு போயிட்டா நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இல்லைங்க. சபை என்பது பயிற்சி களம். ஆமென். உங்களை உருவாக்குற இடம் தாங்க சபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேத வசனத்தை உட்கொள்ளணும். விருந்து சாலை. இந்த விருந்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுங்க, வார்த்தைகளை சாப்பிடுங்க. ஆமென், ஆமென். நீங்க சாப்பிட சாப்பிட உங்க வேர் சுத்தமாகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வேர் சுத்தமாக ஆக ஆக நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால பிதாவானவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உங்க கனிகள் வந்து எங்க நிற்கும் தெரியுமா? பரிசுத்த பலிபீடத்துல உங்க கனிகளை வைப்பார். எங்க வைப்பார் ஆண்டவர்? நீங்க கனிகள் எல்லாம் பார்க்கும். ஒரு நாள் வந்து வரும் பொழுது நீங்க உங்க மூலம் வர்ற கனி எல்லாம் மகிமைப்படும் பொழுது எங்க வருது தெரியுமா? பிதாவருடைய சமூகத்து வந்து அந்த கனிகளை வைக்கிறாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பு, 2வது வசனத்தை வாசிப்பு. சீக்கிரம் வாசிக்க, நேரம் இல்லை, நான் சீக்கிரமா முடிச்சிடறேன். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு நல்ல அத்திப்பழம், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழம். இது எங்க இருக்கிறது? தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க கனியெல்லாம் எங்க வைக்கப்படணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் வைக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது நல்ல பழங்களை, வேதம் அதான் சொல்லு, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நம்ம பாருங்க, வேதம் சொல்லுகிறது 2 கூடையில, ஒரு கூடையில நல்ல கந்தாயத்து அத்திப்பழம் நல்ல பழங்கும், இன்னொரு கூடையில கெட்டு போன, சொல்லுங்க, கெட்டு போன அத்திப்பழம். அப்ப நாம் சபையில வர்றது உங்க கனிகள் மூலமாய் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஆளுவே சொல்லுங்களேன். அதான் வேதம், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் பிதாவானவர் மகிமைப்படுகிறார். இப்ப சபையில நிறைய பேர் என்ன கனி கொடுக்கிறோம்? கெட்டு போன கனி. வாழ்க்கை சாட்சி கெட்டு போச்சு ஐயா,
பரிசுத்தம் கெட்டு போச்சு. ஏன்னா செத்த ஈக்கள், அல்லேலூயா, உன் தைலத்தையே கெட்டு நாரி போக பண்ணுது. பரிசுத்தத்தை கெடுக்கிற இதெல்லாம் நீங்க விட்டு கூட கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? சுத்திகரித்து, ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து உங்கள் கனியின் மூலம் தேவன் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப திராட்சை தோட்டம் சொன்னா, திராட்சை தோட்டத்தில் என்னதான் பழம் கிடைக்கும்? என்ன பழம் கிடைக்கும்? திராட்சை பழம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க கொடி, இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடி. நீங்க தனியா கனி கொடுக்க முடியாது. இயேசுவின் மூலம்தான் நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியும். இயேசுவின் மூலம்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். இயேசுவின் மூலம்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏனென்றால் அவரை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. ஏன்னா சபைக்குள்ளதான், உண்மையா சொல்ற, சபைக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்க தவிர வேற எங்கேயும் கிடையாதுங்க. தலை கீழே கூட சபையில வேதம் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற அவருடைய சபை கிறிஸ்து தான் அந்த சபை. நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பாயானால் நீ கனி கொடுப்பாய், நிறைவடைவாய். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அடிக்கடி உன்னுடைய தோட்டத்துக்கு வந்து அந்த கனியை புசிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, வாசிப்போமா? உன்னத பாட்டில் ஒரு வசனம் வாசிப்போம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. பள்ளத்தாக்கிலே பழுத்த, லிசன், என்னது? பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளம் செடிகள், பாருங்க, கனி, பழம், கனி, பூ எப்படி இருக்குது பாத்தீங்களா? என்னது முதல்ல பாத்தீங்க? என்னது? என்ன வாசிங்க அந்த வசனத்தை. முதல்ல பழம், இரண்டாவது துளிர் விட்டு மாதுளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாதுமை தோட்டத்துக்கு போனேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அந்த வாதுமை தோட்டத்துக்குள்ள போய் பழத்தை பார்க்கிறாரு. அந்த பழத்தை ஆண்டவர் புசிப்பார். அல்லேலூயா. அந்த பழத்தை பார்க்கும்போது, நான் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த என் ரத்தத்தையே கொடுத்துதான் இந்த மரத்தை வச்சிருக்கிறேன், இந்த தோட்டத்தை வச்சிருக்கிறேன். இது நல்ல பலன் கொடுக்குது. ஆமென். அப்ப தோட்டத்தை வச்சவர் என்ன பண்ணாலும் சந்தோஷம். நீங்க ஒரு தோட்டத்தை வைக்கிறீங்க, மாதுளம் செடியோ இல்ல கொய்யா செடியோ இல்ல மாம்பழம் செடியோ ஏதோ ஒரு செடி வைக்கிறீங்க. நீங்க தோட்டத்து பெரிய மரமாயி போச்சு. ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்து பாக்குறீங்க, பூவும் இல்லை, பிஞ்சும் இல்லை, காயும் இல்லை, கனி இல்லை. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எரு போடுவீங்க, நல்ல எரு போடுவீங்க. 1 வருஷம் பார்ப்பீங்க, 2 வருஷம் பார்ப்பீங்க, கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுவுமே கொடுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? வெட்டி தான் போடணும். அல்லேலூயா. சபை என்பது பூத்து காய்த்து, ஆமென் சொல்லுங்களேன். சபை என்பது என்னது? பூத்து காய்த்து, நீ பூக்கிறதுனால, காய்க்கிறதுனால உனக்கு பலன் மாத்திரமல்ல, தேசத்துக்கு பலன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோபு வேர் பற்றி அது பூத்து காய்த்து எதை பலனா நிரப்பமா? பூமியை பலனால் நிரப்பும் காலம் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பூக்கிறதுனால, காய்க்கிறதுனால உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உங்க தேசத்துக்கே உங்கள் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு சபையின் மூலம் தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போ திராட்சை தோட்டம் என்பது, தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கும்? திராட்சை பழம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பழம் வேஸ்டா போக கூடாதுங்க. கர்த்தருடைய தோட்டத்தில் வந்த ஒரு பழமும் வேஸ்டா போக கூடாது. அது பலனை கொடுக்கிறதாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பலன் கொடுக்கிறது? திராட்சை பழம் இருந்த அந்த பழத்தின் மூலமாக என்ன நன்மை கிடைக்கணும்? என்ன நன்மைகள் கிடைக்கணும்? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்க, நேரம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். கிட்ட வந்து அப்ப தோட்டத்துக்கு, இந்த தோட்டத்துக்கு புதுசா வரனாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து ஆமென் பறிக்கிற கனிகள் யாருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது? செத்து கிடக்கிறவனுடைய வாழ்க்கை. வேதம் சொல்ல
குத்துயிரா கிடக்கிறான். பாத்தீங்களா? லேவியன் பார்த்தா, ஒரு ஆசாரியன் பார்த்தா, ஆனா அவனை கண்டு கொள்ள முடியல. ஆனா நல்ல சமாரி என்ன பண்றாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சமாரிய எங்கிருந்து பழத்தை கொண்டு போறாரு? இந்த திராட்சை தோட்டத்தில் இருந்த பழங்களை கொண்டு போய் யாருடைய காயத்தை ஆற்றா தெரியுமா? உங்கள் மூலம் வருகிற கனிகள் மூலமாக. அவன் செத்து கிடக்கிறான் பத்தியா, செத்து போய் கிடக்கிறான் பத்தியா, குத்துரா கிடக்கிறான் பத்தியா, அவன் காயத்துல திராட்சை ரசத்தை வாக்குறார் ஐயா. ஆமென் சொல்லுங்களேன். அந்த திராட்சை ரசத்தை வாக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, அவனுடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் மூலமாய் லட்சக்கணக்கான மக்களுடைய காயத்தை ஆற்றுவதற்குத்தான் நீங்கள் உருவாக்கும் பொழுது உங்கள் கனியின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் தேற்றப்படுவார்கள். செத்து கிடக்கிறவனை உயிர்ப்பிக்கிறவைகளாக உங்கள் தோட்டத்தில் இருந்து வருகிற கனி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பழம் என்ன பண்ணுகிறது? திராட்சை ரசமாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்து இந்த திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்குது வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 3:10 வாசிப்போம். போதும். ஆலையில் திராட்சை ரசம். ஆமென் ஆமென். வாசிப்போம். 104வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்தை. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மூலம் உங்க திராட்சை செடியிலிருந்து வருகிற திராட்சை பழத்தை நிமித்தம் என்ன உண்டாகணும்? மனுஷர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மனுஷனுடைய இருதயத்தை முகக்கலையை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முகக்கலையை. ஆமென் சொல்லுங்களேன். உங்க கனிகள் மூலமாக. ஆமென். துக்க முகமாய் இருக்கிறான் பத்தியா, செத்து போன முகமா இருக்கிறான் பத்தியா, இந்த கனிகள் மூலமாக, ஆண்டவருடைய அன்பின் மூலமாக அவருடைய முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுகிற முகக்கலை உண்டாக்குற திராட்சை ரசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அந்த திராட்சை ரசத்துல என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா பழத்தை போல இல்ல, இந்த தோற்றத்திலிருந்து வருகிற பழம் அநேகரை உயிர்ப்பிக்கும். ஆமென். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ராஜாவின் முகக்கலையில் என்ன உண்டு? அப்ப முகக்கலையில் என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்களேன். முகக்கலை எதனால் வருகிறது? திராட்சை ரசத்தினால் வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முகக்கலை எதை உண்டாக்குறது? ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஜீவன் என்று சொன்னாலே யார்தான்? இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அவரை தவிர உலகத்தில் யாரும் ஜீவனை கொடுக்க முடியாதுங்க. ஆமென். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். அப்ப முகக்கலை என்பது அதை குறிக்கிறது? உங்கள் மூலமாய், உங்கள் கனிகள் மூலமாய் ஆமை செத்து கிடக்கிற முகத்தில் ஜீவன் உண்டாகணும். ஆமை சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை பார்க்க வேண்டும். ஆமை சொல்லுங்களேன். இன்னும் சொல்ல, இந்த தோட்டத்துக்கு வந்துட்டாவே இந்த தோட்டத்தில் கனிகள் அந்த நிழல்ல பார்க்கும் பொழுது சுகம் கிடைக்கணுங்க. சுகம் கிடைக்கிற ஒரு தோட்டம். ஆமென். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் நாளெல்லாம் தான் துவங்கி பேர்சபா மட்டும், ஹல்லேலூயா, யூதாவும் இஸ்ரவேலரும் அவரவர் தங்கள் அத்திமரத்தினுடைய நிழலிலும் திராட்சை செடியுடைய நிழலிலும் எப்படி இருந்தாங்களா? சுகமாயிருந்தார்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த சபைக்கு வந்தாவே போகும்போது நல்ல சுகமா இருக்கு. ஏன்னா எல்லாமே நல்ல குணம் உள்ளவங்க. இன்னைக்கு சபையில் அப்படி இல்லையே. ஒருத்தர் முகத்தை பார்த்தா இப்படி திரும்பிக்குதுங்க, இப்படி பார்த்தா அப்படி திரும்பிக்குது. நான் சொல்றேன், இதெல்லாம் சபை கிடையாது. குணங்கள் மாறலன்னு சபைக்கு வராத. வேதம் சொல்லுகிறது, பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை. நீ ரட்சிக்கப்பட்டு சபையில உபதேசம் கேட்டு நீ மனம் திரும்பாவிட்டால் கர்த்தருடைய பட்டயம். நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் கர்த்தருடைய பட்டயம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 4:1 சொல்லுகிற, இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாக இருந்த இடத்தில் திரும்ப, உன் அருவருப்புகளை என் பார்வையினர் அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவது இல்லை. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. குணங்களை மாத்துங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கேட்கிறோம் மணிக்கணக்கா பிரசங்கம் கேட்கிறோம், ஆனா புருஷனை மதிக்கிறதே கிடையாது. மணிக்கணக்கா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நம்முடைய குணாதிசயங்கள் மாறல. மாறுவதற்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தாதான்
ஆண்டவர் உங்களோட திராட்சை தோட்டமா மாற்றுவார். உங்க மூலம் லட்சக்கணக்கான மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். முகக்கலை உண்டாகும், காயங்கள் ஆறும், கண்ணீர்கள் துடைக்கப்படும். உங்கள் மூலமாய் சபையில் அவர்களை செத்து போன மரங்கள் எல்லாம் பச்சை மரமாய் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் தோட்டம் பெரிய தோட்டமா மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இது சின்ன தோட்டமா இருக்கிறது. பாஸ்டர் சொன்னது மாதிரி 1,00,000 மரங்கள் உள்ள தோட்டமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த தோட்டங்களை மாற மாற, ஏன்னா இந்த தோட்டத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த தோட்டத்தினுடைய வல்லம், திராட்சை தோட்டத்தினுடைய வல்லம் என்ன தெரியுமா? தேசத்தை மூடக்கூடியது. ஆமென். நீங்க சங்கீதம் 80வது சங்கீதம் வாசிப்போம். 9-10 வசனங்களை வாசிப்போம். அதுல வாசிக்கிறோம், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேர் ஊன்றி, லிசன் சொல்லுங்க, வேர் ஊன்றி. அப்ப சபையில நீங்க நல்ல வேரூன்றி பரிசுத்தமான தண்ணீரை, ஜீவ தண்ணீரை குடிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனங்களையும் அந்த சத்தான வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது, நீங்கள் வேர் ஊன்றி என்ன எப்படி போவீங்க? கரங்களை தட்டி ஆமென். நீங்கள் வேர் ஊன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அடுத்தது, அதன் நிழலால், லிசன், அதன் நிழலால் மலைகள். அப்ப இந்த உலகத்தில் இருக்க மலை என்பது சொல்ற அம்பானியா இருக்கலாம், இல்ல பிர்லாவா இருக்கலாம், எந்த மலையும் பெரிய பெரிய மலைகள், அது விக்கிரகத்தின் மலையா இருக்கலாம், எந்த மலையா இருந்தாலும் சரி, மலையை மூடி போடுகிற ஆமென் சொல்லும் வல்லமை தான் இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமையை மூடி போடுகிற, சத்துருக்களை மூடி போடுகிற, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமான்களை மூடி போடுகிற வல்லமையை சபைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மலைகளை வாசிங்க, இல்ல மலைகள் அதுல வாசிங்க. மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும். ஹல்லேலூயா. இதங்க சபை மூடிக்கிட்டே போனோம். இந்த தேசத்தை மூடணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நகரத்தை மூடணும். அப்படியே மூடிக்கிட்டே போனோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அது அது தன் கொடிகளையா? அப்ப 1-2 ஏராளமான கொடி. ஆமென் சொல்லுங்க. உனக்கு கொடுத்த கொடி ஏராளம். ஆமென் சொல்லுங்களேன். நீ தான் திராட்சை கொடியாச்சே. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டா, பாருங்க, சமுத்திரம் என்னது எவ்வளோ? பூமியை விட 3 மடங்கு பெருசு. ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவையும் நீ, ஆமென், அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாய், ஆமென், தன் கிளைகள் கிறிஸ்துவுக்குள் வளர 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 நீ பரவி போகிற ஆறுகளை போல மாறுவாய். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சந்தன மரமாய் மாறுவாய். வாசனை உள்ள சாட்சியாய் மாறுவாய். அது தன் கொடியை சமுத்திரமட்டாய், தன் கிளைகளை நதி மட்டாய் பரவ விட்டது. சமுத்திரத்தில் என்ன இருக்கிறது? சமுத்திரத்தில் என்ன இருக்குங்க? மீன் இருக்குதுங்க, ஆற்றுமா இருக்குது. ஆறுகள் என்ன இருக்குது? நதியில் என்ன இருக்குது? அங்கேயும் மீன் தான் இருக்குது ஐயா. அந்த மீன்கள் எல்லாம் ஆமென் தோட்டத்துக்கு இழுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். செல்வங்களை இழுத்து கொண்டு வரும். ஆமென். ஏன்னா அதோட கண்ட்ரோல். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சமுத்திரத்தை சமுத்திரமட்டாய் விட்டதுன்னு சொன்னா சமுத்திரத்தையே அதனுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நதியை அதனுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வருகிறது. சபைக்கு கொண்டு வந்து சபையிலே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். லட்சக்கணக்கான மக்கள் நரகத்தில் இருக்கிறாங்க ஐயா. நரகத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்கிறது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால அந்த சமுத்திரத்தில் இருக்கிற, நரகத்தின் வாசல் இருக்கிற, இன்னைக்கு சமுத்திரத்தில் மிதந்து கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் இழுத்து எங்க கொண்டு வரணும் தெரியுமா? சபைக்குள்ள கொண்டு வருதுதான். உன்னை ஒரு திராட்சை கொடியா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கலையை உண்டாக்க, முகக்கலையை உண்டாக்க, மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்கு தான் கர்த்தர் உன்னை, அதுக்கு தான் உனக்கு ரத்தத்தை கொடுத்து உன்னை சபையில, ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஒரு காலத்தில் காஞ்சு போன கொடியா இருந்தோம். அந்த காஞ்சு போன கொடியை தான் இயேசுவோடு கூட இணைச்சிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் என்னுடைய பாடல்ல ஒரு தீர்க்க தரிசனமா பாலை டி மேஜர் போடும் தம்பி. ஹல்லேலூயா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே,
எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே முழுகிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அல்லேலூயா. இந்த செடி இயேசுதான். அந்த செடி நாமெல்லாம் கொடி, காய்ந்து போன செத்து போன கொடியா இருந்தோம். அந்த கொடியெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணாரு, தான் செடியோடு இணைச்சு, அல்லேலூயா சொல்லுவோமா, தன் செடியோடு இணைச்சதுனால தான் நம்ம கனி கொடுத்துட்டே இருக்கோம். இந்த கொடி எது வரையும் போகும் தெரியுமா? உலகத்தையே மலையை மூடும், திவ்யமான கேதுருக்களை மூடும். அப்பனா உலகத்தை ஒண்ணுமே வைக்காது, மொத்தத்தையுமே மூடி போடுகிற. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் மூடி போடுகிற கொடி. அவ கொடிக்கு எவ்வளவு வல்லமை கொடுத்து. அந்த கொடிக்குள் இருக்கிறது யாருடைய ஜீவன்? இயேசுடைய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ஜீவன் இருக்கதான். ஜீவன் இருந்தா ஒரு விசுவாசி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்துகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு சபையில ஜீவன் இல்லையே, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த நிலை இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையில யாருமே செத்து போன இருக்க கூடாது, உயிர் மீச்சு உண்டாக. ஆமென். உங்க கொடி பறந்துகிட்டே போகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மலைகளை மூடணும், திவ்யமான கேதுருகளை மூடணும். ஆமென். சமுத்திரமட்டாய் அது படர விட்டது, நதி மட்டாய் படர விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். இத யாரை குறித்து சொல்றாருன்னா யோசேப்பை குறித்து சொல்றாரு. அப்படி ஒரு படர விட்டதுனால தான் யோசேப்போட கண்ட்ரோல்ல எல்லாம் எகிப்து தேசமே வந்துருச்சு. வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? அவன் கை அதான் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையாவது காலையாவது. அப்ப தேசத்தை இன்னைக்கு சாத்தானுடைய அடிமைதனத்துக்குள்ள இருக்கிறது. இந்த தேசத்தை பார்வோனுடைய அடிமைதனத்திலிருந்து விடுதலை, பார்வோனுடைய கையில் இருந்த முத்திர மோதிரம் யோசேப்பின் கையில வந்தது. ஆமே. சாத்தானுடைய கையில் இருக்கிற அதிகாரங்களை பிடிங்கி எடுத்து நம்முடைய கையில் அந்த அதிகாரம் வரும்போது தேசம் நாம் சொல்லுகிறதை கேட்கும். ஜீவரட்சனை நாம் செய்கிறவராய் மாறுவோம். லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் மூலமா ஜீவ வார்த்தைகள் புறப்படும். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு உலகம் முழுவதும் ஆகாரத்தை ஆமென் ஆமென் தேவனுடைய வார்த்தை கொடுத்து அநேகர் ஜீவரட்சனை செய்து ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்துருவாங்க. உங்க மூலம் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? சொல்லுங்க. நீங்கள் கனி கொடுப்பதினாலே அவர் சந்தோஷப்படுவார். இதங்க சபை. இதை ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி அவனை உடைச்சி நொறுக்கி நடத்துவதற்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் வைக்கிறார், வேலைக்காரனா வைக்கிறார். எங்களெல்லாம் சபையில வந்து ஊழியக்காரமோடு ஆண்டோட வார்த்தைகள் வழங்குறது. ஆண்டோட வார்த்தை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பொழுது நல்ல சாப்பிட 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 நல்ல கனிகளை கொடுத்துட்டே இருப்போம். கொடுத்து 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 இந்த கொடி வளரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வளர்ந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்காக பயன்படுவீர்கள். ஆமென் சொல்ல. இந்த கொடி நாமே இந்த போரூர் முழுவதும் அப்படியே பறந்து போகினே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இது எங்க இருந்து பரவுதுப்பா? இது என்ன சபை? இந்த சபை மூலம் எங்க நல்லா ஜனங்க இந்த சபையில அங்க இந்த ஆண்டோட வல்லமா பரவ 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 ஜனங்கள் எல்லாம் இந்த கொடியை பிடிச்சிட்டு வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்பொழுது நீங்க பாடுங்க. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாடுங்க. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே முழுகிருந்தோ
ஆண்டவர் உலாவிட்டே இருப்பார், சந்தோஷப்பட்டுட்டே இருப்பார், ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க கொடுக்க பிதா மகிமைப்பட்டார்னா அடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம மாட்டார். நீ பெருகிட்டே இருப்ப, உன் கொடி பறந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை உறிந்து விடும். ஆமே சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடும், சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். பிதாவானவர் சந்தோஷப்படுவார், குமாரன் சந்தோஷப்படுவார், பரிசுத்தாவியர் சந்தோஷப்படுவார். சபை எழுப்புதலை காணோம், தேசம் எழுப்புதலை காணோம். பாதாளத்தின் வாசகர் சபையை மேற்கொள்வது இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த சபைகளுக்குள்ள எழுப்பி, இது ஒரு திராட்சை தோட்டமாய் வைத்து, ஆசீர்வாதத்தின் தோட்டமாய் வைத்து, மகிழ்ச்சியின் தோட்டமாய் வைத்து, இந்த தோட்டத்துக்குள்ள வர்ற எல்லா மக்களும் உயிரடைந்து ஒரு தோட்டமாக அது படர்ந்து தேசங்களை மூடுகிற தோட்டமாய், பாதாளத்தின் வாசல்களை மூடுகிற தோட்டமாய், ஓ சத்துருடைய பிடர்களை உடைத்து நொறுக்கிப்படுகிற தோட்டமாக இந்த தோட்டத்தை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை பெருக பண்ணி கர்த்தர் இது படிகவும் பெருகவும் செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபமல்லமா. தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு தோட்டத்தை குறித்து எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் சரியா இன்னைக்கு தோட்டத்துல மரம் இருக்குது, நிறைய செடி இருக்குது, ஆனா கனியத்தமா பார்க்க முடியல. காரணம் இயேசுவோடு இணையலப்பா. இயேசுவோடு இணையாதனால ஆலயத்துக்கு வராங்க, ஆனா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாங்கப்பா. தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாங்க. சபைக்கு வராங்க, சபைக்கு ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே இல்லப்பா. இன்னைக்கு நல்ல ஒரு கனெக்ஷனை கொடுக்கப்பா. அவங்க இணைந்து தேவ ராஜ்யத்தை சபையாய் இழந்து ஊழியக்காரோடு இணைந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாம் கை வை. உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் நிறைவேறுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் ஒன்றே நிறைவேறுவதாக. சபையே சபையே தேவ சித்தத்தை நிறைவேற்று. சபையே சபையே ஓ தேவ சித்தத்தை நிறைவேற்று. ஓ தேவ சித்தத்தை நிறைவேற்று. கிறிஸ்துவே சபையே, கிறிஸ்துவே சபையின் தலைவரே, அவருக்குள் இணைந்திடுவோம், மிகுந்த கனி கொடுப்போம். பாடுவோம். அவருக்குள் இணைந்திடுவோம், ரபா ரபா, மிகுந்த கனி கொடுப்போம். பிதா மகிமைப்படும் கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். பிதா மகிமைப்படும் கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். கனி கொடுக்கும் தோட்டமே, மகிழ்ச்சியின் தோட்டமே, ஓ கனி கொடுக்கும் தோட்டமே, மகிழ்ச்சியின் தோட்டமே, தேவன் உலாவும் தோட்டமே, தேவன் உலாவும் தோட்டமே, மகிழ்ச்சியின் தோட்டமே, கனி நிறைந்த தோட்டமே. அப்பா, மகிழ்ச்சியின் தோட்டமே. ஊழியக்காரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரையில் நீங்க தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தா இன்னைக்கு இயேசுவோடு இணைஞ்சிருங்க. அவரோடு இணைஞ்சாதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ மிகுந்த கனிகளை கொடுப்ப. உன் கொடி படரும், உன் கொடி படரும். தேசம் உன்னை அறிந்து கொள்வார்கள். உன் மூலம் தேவ நாமம் மகிமைப்படும். ஆமென் ஆமென் ஆமென். நீ இயேசுவோடு இல்லனா நீ காஞ்சு போன கொடி. காஞ்சு போன கொடி ஒரு நாள் வரும் பொழுது அக்னியின் அதை போட்டு எரிச்சிடுவார். நீ எரிப்பதற்காக அல்ல. ஆமென். அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறவனால் அநேகரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குற ஆமென் ஆமென் திராட்சை கொடியாய் உன்னை மாற்றி இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து கர்த்தருடைய எல்லைகளை ஆமென் விசாலமாக்கி தேவ தரிசனத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுவாராக. இந்த சபைக்குள்ள வருகிற எல்லாரும் உயிர்மீச்சு அடையட்டும், பலனடையட்டும், சமாதானம் பெருகட்டும். ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை நிறைவேறட்டும்.
தொடர்ந்து இந்த பிரதிஷ்டை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஊழியர்கள், வந்திருக்கிற விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஆமென், ஆமென். உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் நிறைவேறுவதாக. கைகளை உயர்த்தி கடைசியாய், உமது ராஜ்யம் வருவதாக, பாப்பா உமது சித்தம் நிறைவேறுவதாக. சபையின் தலைவரே, சபைக்கா ஜீவனை கொடுத்தீரே, உமது ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. புது பாட்டே கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். ஆண்டவர் நிச்சயம் அவங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்குவாராக. தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. ஆமென். உமது ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. உமது சித்தம் நிறைவேறுவதாக. சபைகளிலே எழுந்தருளும், சபைகளிலே எழுந்தருளும். மாரநாதா, மாரநாதா. சபை தேவனை சந்திப்பதற்கு மாரநாதா, மாரநாதா. God bless you. Hallelujah. கை தட்டிக்கிட்டே இருங்க, கை தட்டிக்கிட்டே இருங்க. ஹalleluya, ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya. கர்த்தர் தமது வார்த்தையை கருக்காக்கினார். சபை எப்படி இருக்க வேண்டும்? சபைக்குரிய நோக்கம் என்ன? சபை எப்படி செயல்பட வேண்டும்? எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? சபை கூடி வருவதன் நோக்கம் என்ன? சபைக்குள் இருக்கிற நம்முடைய பணி என்ன? நாம் எதற்காக சபைக்குள்ளாக வருகிறோம்? என்ன கனிகளை கொடுக்கிறோம்? வேதத்திலே அழகாய் கோடிட்டு இடம்பெற்றதை அழகாய் கோடிட்டு காட்டினார். சபைக்குள்ளாக வைக்கப்பட்ட கனிகளிலே 2 விதமான கனிகள் இருந்ததாம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளாக இருக்கிறோம்? இந்த சபை எப்படி பயணிக்க போகிறது? இன்றைக்கு இது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் விதைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ஏதோ பாஸ்டர் போவாஸ் அவர்களுடைய தரிசனம் அல்ல, அவருடைய ஊழியம் அல்ல, அவருடைய மனைவியாகிய பாஸ்டமாவினுடைய தரிசனம் அல்ல, ஊழியம் அல்ல. இது சபையாகிய நாம் ஒவ்வொருவருடைய பணி. ஹalleluya. இதில் இணைந்தே இருப்போம். அவர் சொல்லும்போது சொன்னார், ஆதி தொடங்கி கர்த்தர் நம்மோடு இதுவரை இருக்கிறார், நாமோ பாதியிலே வீதியிலே விட்டு விடுகிறோம் என்று சொல்லி. அப்படி இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் சபையை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் ஊழியரோடு ஐக்கியப்பட்டு இணைந்திருந்து இந்த போரூர் பகுதி முழுவதுமாக நிரப்புகிற நாட்களை கர்த்தர் தரும் வரைக்கும் அவருடைய பணிக்காக நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி ஓடுகிற பிள்ளைகளாக கரங்களை உயர்த்தி வார்த்தைகளை கொடுத்த அன்பு தேவ ஊழியரை கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் பாடல்கள் மூலமாக, ஆராதனைகள் மூலமாக, தேவ செய்திகள் மூலமாக அநேகர் தொடப்படும்படியாக அவருக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி சபையாய் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். எங்கள் தெய்வமே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோடைய வார்த்தைகள் வந்து விழுந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஏதோ காதுகளை இனிக்க செய்கிற செய்திகள் அல்ல, இதயம் சுவைக்கிற எங்கள் வாழ்நாளிலே கர்த்தாவே கிரியை செய்கிற வார்த்தைகளை உம்முடைய தாசனை கொண்டு பேசினேரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் உயர உயர கொண்டு போங்கப்பா. பாடுகளின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில இதுவரை இருந்த தெய்வம் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட நாம் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சபை மக்கள் மட்டும்தான் சொல்றாங்க ஹalleluya. தொடர்ந்து இந்த சபை இந்த பகுதியினுடைய அடையாளமாக மாறி இடம் கொள்ளாமல் போக மட்டும்
விரைவில் போவாஸ் ஐயாவிற்கு ஒரு புதிய வேலை, புதிய சபை தேடுகிற, புதிய இடத்தை தேடுகிற 7 சபைகளை அவர் கட்டப்போகிறார். பொறாமை என்கிற காரணி, ஹல்லேலூயா, 7 சபைகளை அவர் கட்டும் வரைக்கும், 7 சபையை கட்டினார்னா இங்கிருந்து 7 ஊழியக்காரங்க உருவாகுறீங்க. அவருக்கு மட்டும்தான் புரியுது, நமக்கு யாருக்கும் புரியல. 7 சபைகளை அவர் கட்டினால் இங்க இருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியக்காரர்களாக மாறுகிறீர்கள். இந்த உலகத்தில் உள்ள பணிகளிலே மேன்மையான பணி எதுவென்று சொன்னால் கர்த்தருக்காக அவருடைய வேதத்தை சுமந்து செல்கிற பணியே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அதற்காக ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் அநேகரை ஏற்படுத்துவார். இந்த நிறைவு பகுதியிலே கூட வந்த நம்மை எல்லாம் சிரிக்க வைக்கும்படியாக, நம்மை எல்லாம் புகழும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக, நன்றி சொல்லும்படியாக அருமையான பாஸ்டர் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் வந்து நன்றி சொன்ன பிறகு நிறைவு ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் ஏறெடுத்து ஆசீர்வாதம் சொல்லி இந்த ஆலய பிரதேசத்தினுடைய கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. ரொம்ப சோர்வாயிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களா ஒரு சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அருமையான நம்ம ஒரு ஆராதனையை கண்டோம். அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தவர்கள், வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இந்த சபையின் விசுவாசிகள், இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த சபைக்காக, இந்த கூட்டத்துக்காக உழைத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் மனதார ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளையும் தேவன் சந்தோஷத்தோடு வழி நடத்தும்படியாக அவருக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியா ஒவ்வொரு ஜனமாய் நாங்கள், எங்கள் சபையாய் ஊழியராய் நாங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை எந்த காரியத்துக்கெல்லாம் அவங்க எங்களுக்காக ஒத்துழைச்சாங்களோ எல்லா நபரையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஊழியக்காரராகிய நாங்களும் அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அழகான ஒரு உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாரும் வந்து எப்படி அவசரமாக கடந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். அதனால் நல்ல சந்தோஷத்தோடு மனரம்யமோடு திருப்தியாக என்ன பண்ணுங்க, சாப்பிட்றவங்க இருந்து சாப்பிடுங்க, வாங்கிட்டு போகிறவங்க சந்தோஷமாக இந்த சபையும் பிள்ளைகளையும் ஊழியக்காரர் எங்களையும் ஆசீர்வதித்து சந்தோஷமாக கடந்து போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அழைப்பை ஏற்று வந்த அருமையான லூகாஸ் ஐயாவுக்கும் அவருடைய மனைவி அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கும் இயேசுவின் நாமத்துக்கு நன்றி. அல்லேலூயா. ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்திருக்காங்க. புட்லூர் அவங்க எல்லாரையும் இயேசு நெமிலிச்சேர்லேருந்து வந்திருக்கீங்க, மதுரவாயிலேருந்து வந்திருக்கீங்க, மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கீங்க, பூந்தமல்லேருந்து வந்திருக்கீங்க, நெற்கொண்டத்துலேருந்து வந்திருக்கீங்க, கோயம்பேடுலேருந்து வந்திருக்கீங்க. அல்லேலூயா. மதனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. ராயபுரம் வியாசார்பாட்லேருந்து வந்திருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றி. ஆமென் சொல்லாங்களா? அல்லேலூயா. நீங்கள் வரலைன்னா இந்த கூட்டம் சிறப்பாக இருந்திருக்காது. ஆமென் சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை, ஊழியக்காரங்களுக்கு சோத்திரம், விசுவாசிகளுக்கும் சோத்திரம். கடைசியாக முடிச்சிடலாமா? எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான நாங்கள் ஒரு ப்ரேயரை 1 இயராக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் பரமண்டலத்தில். அதான் முடிச்சிட்ட பிறகு இன்றைக்கி ஊழியக்காருக்கு அது ஒரு பாடலாகவே தந்திருக்கிறார். அதுக்காக நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. நல்ல பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம், மழையை பார்த்தோம், பயந்தோம். ஆனால் எங்கள் எல்லா ஜபங்களையும் கேட்டு எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்ததை போல முன்பாக மழையை வர வைத்து பின்பாக மழையை அடைத்தீர். ஆனால் மழை வேண்டும், கர்த்தர் பின்பாக மறுபடியும் முன்மாரியை பொழியும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய், இசை வாசித்தவர்களுக்காய் ஆண்டவரே சோத்திரம், மற்ற சபையிலிருந்து தோட்டத்திலிருந்து வந்த எல்லா விசுவாசிகளுக்காய், வாலிபர்களுக்காய் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே நான் உண்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கே எல்லா மகிமை. ஆண்டவரே என்னோடு ஹெல்ப் பண்ண எல்லா ஊழியக்காரங்க, என்னோட ஹெல்ப் பண்ண அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸுங்க, என்னோடு உதவி செய்த பெயிண்டர்ஸ், ஆண்டவரே எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோதரி.
என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வாலியம் மறந்து போகாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். எல்லாம் செல்வம். பரமண்டலத்தில் வாசமாய் இருக்கின்ற எங்கள் பரலோக பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதைப் போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உடையதாகவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். யெகோவா தேவனுக்கு பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பாடி கொண்டாடுவோம்,